மகா பெரியவரே சொல்லி தான் இவர் வெளியில் வந்தார் இல்லையா? அது வரைக்கும் இவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு பப்ளிக் ஜென்ரல் இருக்கிறவாளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? தெரியாது. அதுக்கு காரணம் அவரே தான். தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிக்க விடமாட்டேன்னு சொன்னார். பெரியவாளுடைய தம்பி ஒரு பெரியவர், ஒரு 50 வருஷங்களா ஒரு டம்ளர் ஜலம் கூட குடிக்காம ஒருத்தர் இருந்திருக்காரு. 3 மாசம் 4 மாசம் ஆனாலும் மெட்ராஸ்ல இருந்தாலும் ஸ்வெட்டரை போட்டுண்டு ஃபேன் போட்டுக்காம குளிக்காம இருக்காரு. 40-50 வருஷத்துக்கு மேல ஒரு டம்ளர் ஜலம் கூட குடிச்சு ஜலம் 40 வருஷத்துக்கு மேலே ஜலம் குடிக்காம இருந்திருக்காரு. அவர்கிட்ட பேசியிருக்கேன், டெய்லி போய் இருந்திருக்கேன். பேட் ஸ்மெல் வந்ததே கிடையாது. அவர் குளிச்சதும் கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. இன்னொரு அபூர்வமான விஷயம் என்னன்னா, அவர் டாய்லெட் போகணுன்னா டேட் கொடுப்பார். சுக்குனின்னு ஒரு டிவோட்டி அவருக்கு. அவர்கிட்ட சுக்குனி அடுத்த வாரம் புதன்கிழமை நான் டாய்லெட் போகலான்னு இருக்கேன், ரெடி பண்ணிடும் அப்படின்பார். பெரியவா சொன்னது என்னன்னா, சாச்சுக்கு 3 பாஷை தெரியும் அப்படின்னா, மனுஷ பாஷை, மிருக பாஷை, பட்சிகள் பாஷை சாச்சுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து சார் கிடையாது, சார் SAR போடணும், சார்னு போட்டோம். சார்னு போடுறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒன்றும் தெரியாது, சும்மா தான் போட்டோம். அர்த்தம் அப்புறமா சாரே புரிய வச்சார். சதா சிவம் ஆல்வேஸ் ரிமைன். தூக்கு போட்டுட்டு செத்து போயிட்டான் உன் பையன், மார்ச்சுரியில் பாடி இருக்கு, போய் பாரு அப்படின்னு சொல்ல ஒரு அம்மா. கதறிண்டு சிவன் சாருக்கு அழுது ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் மார்ச்சுரிக்கு போய் பார்த்தா அங்கே பாடி இல்லை. அந்த வார்டில் போய் அந்த டாக்டரை போய் பாருங்க. போய் பார்த்தோம்னா இப்போ ஏதோ பம்ப் பண்ணிட்டு இருக்கா, அந்த பையன் ரிவைவ் ஆகி இப்போ அவனுக்கு குழந்தைய பிறந்துருக்கு. சார் மேல ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி ஆயிடுது. சாரோட அனுகிரகத்துல எங்க ஆத்துக்காருக்கு திருப்பி விட்ட வேலையே திருப்பி கிடைச்சிது. என்னோட லைஃப்ல வந்து சார் அவ்வளவுதான், அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாதுன்ற லெவலுக்கு போயிட்டேன். எதேச்சா நாங்க எப்படி இந்த கணேச மண்டலி அப்படின்னு பார்த்துட்டு இப்படி சுத்திட்டு இருக்கும் போது எதிர்க்க ஒரு மாமி ஓடி வந்தா, கையை பிடிச்சா, லட்சுமி உனக்கு வீடு தேடிட்டு இருந்தே வா அப்படின்னு கூட்டிட்டு போனா. சாரே வந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சுது. சார் கிட்ட வந்து நம்ம சார் நீங்க தான் அப்படின்னு சரணாகதி அடிச்சுட்டாருன்னா அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். இது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அப்சல்யூட் ஆனஸ்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது தான் சாரோட. அதை மனசுல நினைச்சிட்டு இருந்தானா சார் நம்மளையும் தான் கூடையே வச்சுட்டு இருப்பாரு. நமசிவாய். இப்பொழுதுக்கு வந்து பார்த்தோம்னா யூடியூப்லேயும் சரி, ஓவராலாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சித்தர்களுடைய கோயில்களை தேடி போவது, சித்தர்களுடைய பிருந்தாவனங்களை, அவர்களுடைய அந்த மடங்களை தேடி போவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், அதே மாதிரி ஜீவசமாதி, மெயினாக சொல்லணும்னா ஜீவசமாதிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏகப்பட்ட நபர்களை தேடி போவது, புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய சித்தர்களும் இப்பொழுது முதலே இருந்தாலும் அவங்க வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் ஹைப் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல், சத்தம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பல்வேறு விதமான ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியவர் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி எல்லாருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய மகா பெரியவருடைய தம்பி, அவர் வாழ்ந்து அவர் பல்வேறு விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். உண்மையான ஒரு மகான், ஒரு சித்தர், அந்த மாதிரி என்ன வேணால் பெயர் கொடுத்துக்கலாம். தெய்வம் அப்படின்னா தெய்வம்னு சொல்லலாம், சித்தர்னா சித்தர்னு சொல்லலாம், மகான்னா மகான்னு சொல்லலாம். அனைவருமே ஒவ்வொருத்தர் வீட்டிலும் அவர் குடிகொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தோன்னா இங்கே நங்கநல்லூரிலே அவரை தொடர்ந்து வந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸ் ஆகிடுதா, 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இல்லையா? 16 இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 10-16 வருடங்களுக்கு மேலாக அவருடைய விஷயங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார். இப்போது அவருக்காக ஒரு கோவில் எழுப்பி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 2ஆம் தேதி, பிப்ரவரி 2ஆம் தேதி, தை மாதமா. ஸோ அந்த டைமில் வந்து அவருடைய அந்த கும்பாபிஷேகமும் இருக்குது. அதுக்கு முன்னால் அவரை பற்றி என்ன, அவர் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்தார், என்ன அற்புதங்களை எல்லாம் புரிந்தார், எந்த மாதிரி அவர் அருட்கடாட்சம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இப்போது இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன். நமஸ்காரம். மகா பெரியவரே சொல்லி தான் இவர் வெளியில் வந்தார் இல்லையா? அது வரைக்கும் இவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு பப்ளிக் ஜென்ரல் இருக்கிறவாளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தெரியாது. அதுக்கு காரணம் அவரே தான். தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிக்க விடமாட்டேன்னு சொன்னார். ஓகே ஓகே. நம்மெல்லாம் எப்படியாவது நம்மளை பற்றி வெளியில் தெரியாதா அப்படின்னு ஏங்குறோம். ஆமாம். அவர் வந்து எங்கள் அண்ணா இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேர் வெளியில் தெரிய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஓ, இப்போ அப்படின்னா அண்ணா இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை, எப்போயுமே மகாபெரிவா இருக்கா, அந்த இந்த உடம்புல இல்லை. கரெக்டு. ஸோ அதனுடைய மீனிங் என்னென்னா, அண்ணாவுடைய இது ஜீவிதத்தில் இந்த அவதாரத்தில் இருக்கிற வரைக்கும் என் வெளியில் தெரிய விட மாட்டேன் அப்படின்னு தான் இருந்தார். சரி. பெரிவா இருக்கும்பொழுதும் சில பேருக்கு தெரிஞ்சிருந்தது.
வெரி ஸ்மால் சர்க்கிள். பெரியவாளே சொல்லி சில பேர் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல முடியும். எம்எஸ் சுப்லட்சுமி அம்மா, சதாசிவம் அம்மாலாம் வருவா, அடிக்கடி வருவா. ஓகே. நல்லி செட்டியார் ரொம்ப ஆர்டன்ட் டிவோட்டி. ஓகே. இந்திரா கைலாசம் அப்படின்னு ஜஸ்டிஸ் கைலாசத்தினுடைய ஒய்ஃப், பெரிய ரைட்டர். ஓகே. இவ எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பத்மா சுப்பிரமணியம். ஓகே. அவெல்லாம் சாருடைய டிவோட்டிஸ். சார்கிட்ட ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் சாரை பற்றி நல்லா புரிஞ்சுட்டு அப்படியே சரண்டர் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. பெரியவாளுடைய தம்பி ஒரு பெரியவர், ஒரு 50 வருஷங்களாக ஒரு டம்ளர் ஜலம் கூட குடிக்காமல் ஒருத்தர் இருந்திருக்காரு. 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் மெட்ராஸில் இருந்தாலும் ஸ்வெட்டரை போட்டுண்டு ஃபேன் போட்டுக்காம குளிக்காம இருக்காரு. ஓகே. ஒரு 40 வருஷத்துக்கு மேலேயே ஸ்நானம் பண்ணாமல் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான 40-50 வருஷத்துக்கு மேலே ஒரு டம்ளர் ஜலம் கூட ஜலம் 40 வருஷத்துக்கு மேலேயே ஜலம் குடிக்காமல் இருந்திருக்காரு. ஓகே. தண்ணியே குடிச்சது இல்லை, எல்லாமே குடிச்சது இல்லை. ஓகே. குளிக்கிறதுங்கிறது, அவர் ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது எப்பயாவது ஒரு தடவை அபூர்வமாக நடக்கிற விஷயம். பட் ஆனால் அவரை வந்து அவருக்கு உடம்புல எந்த ஒரு வேர்வையோ அது மாதிரியான ஒரு இதோ விஷயமோ எதுவுமே இருக்காது. அப்படி பக்கம் ஒரு சுகந்தமான ஒரு வாசனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லுவாள். நான் பக்கத்துலேயே இருந்திருக்கேன். ஓ. நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். ஓகே. அவர்கிட்ட பேசியிருக்கேன். டெய்லி போய் இருந்திருக்கேன். ஓ. பேட் ஸ்மெல் வந்ததே கிடையாது. ஓகே. அவர் குளித்ததும் கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. 1.5 வருஷமாக நான் அவர்கிட்ட போயிட்டு இருந்தேன். 2 வருஷம் போயிருக்கேன். 92 அவர்கிட்ட போக ஆரம்பித்தேன். அவர் 96 சித்தியானார். அவர் ஸ்நானம் பண்ணி நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி இன்னொரு அபூர்வமான விஷயம் என்னென்னா, அவர் டாய்லெட் போகணுன்னா டேட் குடிப்பார். ஓ. பேரே சொல்லி சொல்கிறேனே, சுப்புனின்னு ஒரு டிவோட்டி அவருக்கு. ஓகே. அவர்கிட்ட, சுப்புனி அடுத்த வாரம் புதன்கிழமை நான் டாய்லெட் போகலான்னு இருக்கேன், ரெடி பண்ணிவிடும் அப்படின்பார். ஓ. தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுங்கிறது ஃபியூ டேஸ்க்கு நம்மளாலேயும் முடியும். ஓகே. அப்புறம் டீஹைட்ரேட் ஆகும், நம்ம அவஸ்தப்படுவோம். அவர் டிகேட்ஸாக தண்ணி குடிக்கல. ஆகாரங்கிறது ஒரு காக்காவுக்கு போடுற அளவுக்கான ஒரு ஆகாரம். ஓகே. அவ்வளோதான். அவருடைய மருந்தளவே ஏற்பான் துறவி, உணவை மருந்தளவே ஏற்பான் அப்படின்னு அவரே எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட அவர் 92 இயர்ஸ் இருந்தார் இல்லையா? அவர் 92 இயர்ஸ் இருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமான 40 வயசுக்கு மேலே அவர் வந்து தண்ணியை குடிக்காமல் இருந்திருக்கார். குடிக்காம தான் இருந்திருக்கார். ஓகே. குளிக்காமல் இருந்திருக்கார். ஓகே. தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கார். ஓகே. அதோட விசேஷம் என்னன்னா, அவர் இப்படி உட்காந்து இன்னைக்கு கூட அவருடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்திருந்தார் கந்தன் சாவடியில் சிவசாகரத்துக்கு. ஓகே. அப்போ அவர் சொன்னார், கும்பகோணத்தில் இருக்கும்பொழுது அப்படி கை அப்படி வச்சுட்டு இருப்பாராம். ஓகே. அதில் கொஞ்சம் தானியங்கள் ஏதாவது போடுவாராம். ஏதோ சவுண்டு கொடுப்பாராம். ஓ. அவர் அந்த சப்தத்தை கேட்ட உடனே குருவி அப்படியே ஓடி வந்து உட்காரும். அதான் பெரியவரே சொல்லியிருக்காரு, அவருக்கு எல்லா வித பாஷையும் தெரியும் சொல்லிட்டு இல்லையா? அவருக்கு மனுஷாலோட பாஷை, மிருகங்களோட பாஷை, பறவையோட பாஷை எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி. பெரியவா சொன்னது என்னன்னா, சாச்சுக்கு 3 பாஷை தெரியும் அப்படின்னா. ஓகே. அப்போ இருந்த விஜயபானு கணபாட்டிகள்ங்கிறவர் என்ன நினைச்சார், இங்கிலீஷு, தமிழ், அவங்களுடைய மாதృ பாஷை கன்னடம், அது 3 தெரியும் போல இருக்கு அப்படின்னு. அதை சொல்லலை. மனுஷ பாஷை, மிருக பாஷை, பட்சிகள் பாஷை சாச்சுக்கு தெரியும் அப்படின்னால தெரியவா. ஓகே. ஓகே. அதேமாரி 3 பாஷைங்கிறது இதே மாதிரியான 3 பாஷை சாருக்கு தெரியும். சரி. இங்கே மெட்ராஸ்லேயே பார்த்துருக்கா, பார்த்தவாலும் இப்பயும் இருக்கா. ஓ. சார் இப்படி ஒரு சின்ன ரூமில் இருப்பார், ராமகிருஷ்ணா மட் ரோட்டில் அந்த வழியில் ஒரு எண்ணெய் கடை மாடியில். ஓகே. சின்ன ரூம். அவர் காலை நீட்டின்னு இருந்தாருன்னா 2வது ஆள் அங்கே நிற்க முடியாது. ஓ. யாராவது ஒருத்தர் வந்தால் காலை மடிச்சுப்பார். அப்படி இருக்கிற ரூமு. ஓகே. அதில் ஒரு சின்னதாக ஒரு ஜன்னல் இருக்கும். ஓகே. ஓகே. அதில் ஏதோ ஒரு சவுண்டு கொடுத்தோன்னே இந்த காக்கா ஜன்னலுக்குள்ளே அப்படியே உடம்பு நுழைச்சிட்டு இப்படி வருமா. அவர் கையில் சாதத்தை வச்சுட்டு இருப்பாரான், அப்படியே இந்த சாப்பிடுமா. பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த ஜோதி மாமி அப்படிங்கிறவா, காந்தி மாமி, ஜோதி மாமி அப்படிங்கிறவா, அவெல்லாம் இப்போ இருக்கா கோயம்புத்தூரில். அவள் பயப்படுவாளாம், காக்கா இங்கே கொத்திர போகிறதுன்னு. போட்டு சும்மா இரு அப்படின்பாரான். அது அப்படியே உட்காந்து சாப்பிடுமா. சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஏதோ சொல்லுவாரான், அந்த ஜன்னல் வழியாகவே உடம்பு தெரிஞ்சுன்னு அப்படி வெளியில் போயிடுமா. அதாவது he was one with the nature. ஓகே. ஒரு மரத்தில் போய் உட்காந்துக்கிறதுக்கு ஒரு காக்காவும் பயப்படாது. கரெக்ட். அது மரத்தில் போய் உட்காந்துக்கும், நேச்சர் கூட இருக்கும். புலிக்குட்டி புலியை பார்த்து பயப்படாது, அது அது ஒடியே இருக்கும். இவருடைய ஹிருதயம்
எல்லா ஜீவனுடைய ஃப்ரீக்வன்சியில் இருந்ததுனால எந்த ஜீவனும் இவர்கிட்ட பயப்படாமல் வந்து பயப்படாமல் இவருக்கு எந்த ஜீவன்கிட்டையும் பயம் இல்லாமல் அந்த ஒரு காரணத்தினால தான் யாராவது வந்தானா வர்றவாளுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை அவளுக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரியா? அப்படி ஒன்றும் எக்ஸ்பிளிசிட்டாக அவர் பண்ண மாட்டார். இல்லை யாரோ ஒருத்தர் வந்து வாசலில் வந்து நின்றுட்டு கூட வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். யாரோ ஒருத்தர் இல்லை, நான் பேரே சொல்கிறேன். எம்எஸ் சுப்லட்சுமி அம்மா கூட 50 வருஷமாக இருந்தால் ஆத்மா மாமான்னு பேர். ஓகே. அவருக்கு மனசில் ஏதோ ஒரு சங்கடம். ஓகே. ஏன்னா பெரிய செலிபிரிட்டி அவள் கூட இருக்கிறவா. அப்போ அதை சாருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவர் வந்திருக்கார். கதவு லேசாக சாத்தி இருந்தது. உள்ளுக்குள்ள பேச்சு குரல் கேட்டது. ஓ யாரோ பேச்சின்னு இருக்கா அப்படி இருக்குன்னு வெளியில் நின்று இருந்தார். சார் பேசுகிற குரல் அவருக்கு கேட்கறது. ஓகே. அது எதிர்த்த ஆள்கிட்ட யாருன்னு தெரியல அவருக்கு. ஓகே. அப்போ சார் என்ன சொன்னாரா, எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, என்கிட்ட கூட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த குரல் கேட்டுதான். இவர் யாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு, சும்மா இருந்திருக்கார். பார்த்தா யாரும் வெளியில் வரலாம், ஒன்றும் இல்லை. சரி கதவை தட்டிட்டு போய் திறந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள யாருமே இல்லை, சார் மட்டும்தான் உட்காந்துருக்காரு. இவர் புரிஞ்சுட்டார், சார் நமக்காக தான் அதை சொல்கிறேன். இப்போ இது எல்லாருக்கும் இப்போ எனக்கு தெரியும்னாலும் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேள்வி என்னன்னாக்கா, எல்லாரையுமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கிறவாள் இப்போ மகா பெரியவாளுக்கு அவளுக்குன்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தாளுக்கு வந்து ஒரு சித்தர்னு சொல்கிறோம், இல்லை மகான்னு சொல்கிறோம். இவருக்கு வந்து எந்த ஒரு டைட்டிலுமே கிடையாது, மேன் வித்தவுட் டைட்டில். அப்போ அது மாதிரி இருக்கிறச்ச சார்னு சொல்கிறதுங்கிறது அது அப்படி பேச்சு வழியிலேயே வந்துவிட்டா, இல்லை அவர் அதை ப்ரிஃபர் பண்ணாரா? சிவன் சார் வந்து அவருடைய யங் இயர்ஸில் கும்பகோணத்தில் ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தார், ஃபோட்டோ ஸ்டுடியோ. சிவன் ஃபோட்டோ அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டுடியோ அப்படின்னு பேர். அதில் தஞ்சாவூர் மிராஸ்தார் எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க. சார் சொல்லுவார், அவர் சொன்ன வார்த்தை என்ன, அது கிளப்பு மாதிரிப்பா, எல்லா மிராஸ்தாரும் வந்து உட்காந்துருப்பா. எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவன் கூட காற்று அடிக்கிறது எல்லாம் பேசுறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். சார் எப்போதுமே பேச மாட்டார், உட்காந்துருப்பார், சில மாதிரி உட்காந்துருப்பார். இவரை என்னன்னு கூப்பிடுறது, பெரியவா அப்படின்னு கூப்பிட முடியாது. ஏன்னா மகாபெரிவா அங்கேயே பக்கத்துலேயே கும்பகோணத்தில் மரத்தில் இருக்காங்க. மாமான்னு கூப்பிட முடியாது, அவருடைய ஸ்தானத்தில் மாமான்னு. சாஸ்திரிகளேன்னு கூப்பிட முடியாது, ஏன்னா அவர் சாஸ்திரிகள். வைதிகம் பண்ணது கிடையாது, லவ்யம் கிடையாது. என்னன்னு கூப்பிடுறது தெரியல அப்படின்னு முடிச்சிருக்காரு. எல்லாம் மிராஸ்தார், ஹை கிளாஸ் சிஷ்யா அப்படின்னு சார் சொன்னது எல்லாம் சார் சொன்ன வார்த்தை. சரி சரி. என்னுடைய ஹை கிளாஸ் சிஷ்யா எல்லாம் அப்படி யோசிச்சா, அப்போ சர் பட்டங்கிறது பிரிட்டிஷ் கொடுத்தது ரொம்ப ஒரு ஓகே ஓகே சர் அப்படிங்கிறது. ஓகே. இவன் என்ன பிரிட்டிஷ்காரன் மற்றவாளுக்கு கொடுக்கறது, நம்ம இவருக்கு சார், நமக்குலாம் இவர் தான் சார் அப்படின்னு நம்ம சார்னு சொல்லலாம் அப்படின்னு அவள் சொல்ல ஆரம்பித்தா. அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. ஓகே. அப்போ வந்து சிவன் சார் சொன்னாராம், வருங்காலத்தில்ப்பா சார்னு சொன்னாலே சிவன் சார் தான் அப்படின்னாராம். இப்போ அப்படியே ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். மகாபெரிவா முதற்கொண்டு யாபு தாத்தான்னு மகாபெரிவா உக்ரானத்தில் இருந்தவர். ஓகே. அவரை பார்த்துட்டு உங்கள் சிவன் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்பாலாம் பெரியவாள். ஓகே. நம்ம என்ன பண்ணோம், எஸ்ஐஆர் போட மாட்டோம். எஸ்ஐஆர் ஏன்னா ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் வச்சிருக்கான் அப்படின்னு பேசுவார். ஏன்னா உண்மையெல்லாம் தெரியாது. அப்படி என்ன நம்ம பிரிட்டிஷ்காரன் வச்சு இதை போடணும். நம்மளுக்கு வந்து சார் கிடையாது, சார் எஸ்ஏஆர் போடணும், சார்னு போட்டோம். எல்லோரும் கேட்பாங்க வெளியே, சார்னு போடுறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. ஒன்றும் தெரியாது, சும்மா தான் போட்டோம். அர்த்தம் அப்புறமா சாரே புரிய வச்சார். சதாசிவம் ஆல்வேஸ் ரிமைன் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். அந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சுன்னா அந்த சார்னு போடலை. ஓகே. எஸ்ஐஆர் எல்லாருக்கும் போடுறா, நம்ம குருநாதருக்கு சார்னு போடணும்னு போட்டோம். அது சதாசிவம் ஆல்வேஸ் ரிமைன் வந்துடுத்தோம். அதுதான் ஜென்ரல் பப்ளிக்கு இப்போ இங்கே வரா, இப்போ வழிபடுறா ஒரு மெடிடேட்டிவாக ஒரு சித்தர்களுக்கு ஒரு அந்த மாதிரியான விஷயமெல்லாம் இல்லாமல் எனக்கு அப்படியும் கூட வந்து யாரானா வந்தானா காமியார்த்தமாக அவளுக்கு என்ன ஆகும், அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் ஏதாவது கொடுப்பாளா, என்ன ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் பெரும்பாலான பப்ளிக்கு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு உங்களோட எய்தர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை உங்களுடைய அவுட் ஆஃப் இந்த உங்களோட அந்த இத்தனை காலமாக நீங்கள் அவள்கிட்ட இருந்தது இந்த விஷயத்தில் பண்ணதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்தால் என்ன கிடைக்கும், அவரை பார்த்தா என்ன கிடைக்கும், இங்கே வந்தான்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது வந்து அவர் சிவன் சார்கிட்ட வந்து ஒரு சரணாகதி அடைஞ்சதுன்னா என்ன கிடைக்கும், அது அந்த ஒரு விஷயம். அது வந்து
சில அனுபவங்களை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சமீபத்தில் நடந்த அனுபவங்கள் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி எப்படியாவது சிவன் சாருக்கு கும்பல் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வரும். அவளுக்கு வருதோ இல்லையோ வரல. ஓகே. அதனால் ஐ வாண்ட் டு பி பிளண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ராபகேட். அந்த பின்ன ப்ராபகேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எதுக்கடா இவ்வளோ பெரிய கோயிலை கட்டுறேன்? நான் கட்டலை, முதல்ல அது அமையிறது எல்லோரும் சேர்ந்து நம்ம செய்கிறோம். எதுக்கு இப்படி ஒரு கோவில் வரணும், வேண்டாம்னு சொல்லியிருக்கிறது தானே அப்படின்னு கேட்கலாம். சார், நியாயமான கேள்வி. அதுக்கு தான் கீழே நீங்கள் போகும்போது டெஃபினட்டாக அதை இது எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க. சிவன் சார் அவர் கையால் எழுதியிருக்காரு. அது நான் கவனிச்சேன். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, என்ன கேள்வி கேட்காத, நான் ஒன்றும் பண்ணலை, எங்கள் குருநாதரை போய் கேள்வி கேளு. ஏன் அப்படி எழுதியிருக்கேன்னு அவரை போய் கேள்வி கேளு. நாம் வீடு கட்டி கொடுத்துத்தான் வசிக்க வேண்டும் என்றோ, ஆபரணங்களை கொடுத்துத்தான் அணிய வேண்டும் என்பதான அவசியமோ குருநாதருக்கு இல்லை என்பதை நாம் அறியாமல் இல்லை. தெய்வங்களுக்கு இல்லை என்பதை நாம் அறியாமல் இல்லை. இருந்தாலும் இவைகளை தெய்வங்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றனவா என்பது ஒரு கேள்வி. ஆம், எதிர்பார்க்கின்றன அப்படின்னு சொல்லலை, ஆம் எதிர்பார்க்கத்தான் செய்கின்றன சிவன் சார் எழுதியிருக்கார். நம்ம குருநாதர் சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா அவளுக்கு தேவையில்லை. சிஷ்யனோட கடமை என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு, பக்தனுடைய கடமை என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கடமையை நம்ம செய்யணும், அவ்வளோ. இதுக்கு மேலே வேறு ஒன்றும். நான் இப்போ கேட்ட ஒரு கேள்வி கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு அஜ்ஞானம்னு இருக்குது. இப்போ இவர்கிட்ட மேபி இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த ஞான நிலை அடையிறதோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் அந்த விஷயங்கள்லாம் வேற. ஆமாம் ஆமாம், அவளுக்கு என்ன வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா இன்னொரு விஷயம் மெயினாக, நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி தவறாக வழி நடத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இப்போ பெரும்பாலான மக்கள் இருக்கா. அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கரெக்டான இடத்துல அவள் வந்து சேரணும், அவள் எங்கே வந்து சேரணுமோ அந்த ஒரு இடத்துக்கு சேரணுன்றதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான். டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் இது. நான் ரெண்டுக்கும் நான் சொல்கிறேன். சிவன் சார்கிட்ட ஒருத்தர் வந்தார். அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஏதாவது கிடைக்குன்னு நினச்சி நீங்கள் வந்தியோ அப்படின்னார். எந்த குருவும் அப்படி பேச மாட்டேன். உனக்கு ஏதாவது கிடைக்கும், நீ அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், உனக்கு குழந்தை பிறக்கலையா குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும், தலைவலி இருக்கா அது போயிடும், நீ வந்துடும், நான் உனக்கு பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இவர் ஒருத்தர் தான். வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ்? சிவன் சார் என்ன அப்படி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுதான். ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி வந்தியோ அப்படின்னார். ஆடிவிட்டார். சிவன் சார் எதையும் சொல்லி யாரையும் வரவழைக்கல. என்கிட்ட நேரடியாக ஒரு தடவை சொன்னார், என்ன ப்ராபகண்டா பண்ணுறியோ அப்படின்னு கேட்டார். ஏன்னா யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவன் என்கிட்ட வருவான் அப்படின்னு சார் சொல்லியிருக்கார். அதனால் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். நான் இல்லை, இந்த சிவசாகரத்தில் இருக்கக்கூடிய சசங்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் நாம் பேம்ப்ளெட், நேற்றுக்கு மயிலாப்பூரில் வீதி உலா நடந்தது, எல்லாருக்கும் பேம்ப்ளெட் கொடுத்தோம். என்ன எண்ணத்தில் கொடுக்குறோம்? இதேமாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறது, அந்த விஷயம் நடக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லணும், அதை சொல்கிறோம். அதோடு எங்கள் வேலை முடிஞ்சு. உங்களை எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி உங்களை எப்படியாவது இங்கே அழிச்சுன்னு அது அவசியம் கிடையாது. பிராப்தம் இருக்கிற வாழ்க்கை வர்றதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம் ஆமாம். வந்த வாழ்க்கை என்ன கிடைக்கும் அப்படின்னா அவள் பிராப்தத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்ல முடியும், பட் எனக்கு என்னென்னா கூச்சமாக இருக்குது. இதை சொல்லி அப்படியே அதுக்கு மூலியமாக யாரையாவது கொண்டு வரணுமோ அப்படிங்கிற எண்ணம் இல்லாததுனால ஏதோ ஒரு கேஷுவலாக பேசும்பொழுது இந்த மைக்கெல்லாம் ஆஃப் பண்ண அப்புறமா நான் உங்கள்கிட்ட தனியாக வேணா பேசுகிறேன், அப்பெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை, அது அவரோட பற்றி நிறைய விஷயம் எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ஃபாதரே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அதை பற்றி கிடையாது. அது பப்ளிக்கு, ஜென்ரல் பப்ளிக்கு வந்து எல்லாருக்கும் அது தெரியணும் அப்படின்றது தான். ஏன்னா தெரியாமல் இல்லை. ஏன்னா இப்போ நம்மளே 21, 22 எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் ஓர் சிவன் சார் சிவசாகரத்தில் சில துளிகள் அப்படின்னு பெரியவா புராணத்தில் போட்டிருக்கோம். ஓகே, அவள் எக்ஸ்பீரியன்ஸ் அவவா சொல்லியிருக்கா. ஓகே. பட் இப்போ சிவசாகரத்துக்கு வந்தோ சிவன் சார்கிட்ட வந்தோ எவ்வளோ பேருக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவ எல்லாருமே ஒரு உதாரணம். ஓகே. ஒருத்தொருத்தர் லைஃப்லேயும் ஒன்று நடந்திருக்கு. ஒருத்தருடைய எனக்கு தெரிஞ்சு தூக்கு போட்டுட்டு செத்து போயிட்டான் உன் பையன், மார்ச்சுரியில் பாடி இருக்கு, போய் பாரு அப்படின்னு சொல்ல ஒரு அம்மா.
கதறிண்டு சிவன் சாருக்கு அழுது அவள் கூட இருக்கிறவா வந்து ஒன்று நீ கவலைப்படாத, சார் இருக்கா, நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் மார்ச்சரிக்கு போய் பார்த்தா அங்கே பாடி இல்லை. உடனே அந்த அம்மா அலறின்னு போய் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த மார்ச்சில் இருக்கிறமா இல்லை, இதேமாதிரி இந்த வயசில் அந்த வார்டில் போய் அந்த டாக்டரை போய் பாருங்க. போய் பார்த்தோம்னா ஏதோ பம்ப் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் ரிவைவ் ஆகி இப்போ அவனுக்கு குழந்தைய பிறந்துடுது. என்ன ஆச்சு? மார்ச்சுரிக்கு போகும்போது அந்த மார்ச்சுரியில் இருக்கிற ஆள் இந்த பாடியில் ஏதோ விரல் ஏதோ அசைகிறத பார்த்துருக்கேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அதுவும் மார்ச்சுரியில் இருக்கிற ஒருத்தன் இவ்வளோ அட்டன்டிவாக அதேமாரி இந்த விரல் அசைகிறத பார்ப்பானா, பார்த்துட்டு டாக்டரை கூப்பிடுவானா, கூப்பிட்டா டாக்டர் வருவாரா, வந்து ரிவைவ் பண்ணி மறுபடியும் அவன் படிச்சிருக்கான். அந்த அம்மா டெய்லி சிவன் சார் சன்னதிக்கு வந்து சிவன் சார் சன்னதியில் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, பாத்ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நமஸ்காரம் பண்ணுவான். அவளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதனால் இதுமாரி நிறையா சொல்லலாம். இதெல்லாம் சொல்லி யாரும் வர வேண்டாங்கிற. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு ஒன்றும் கிடைக்காது. என்கிட்ட யாராவது உண்மையாக கேட்டால் நான் அப்படி தனியாக தான் சொல்லுவேன். குருநாதர்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது, இருக்கிறதெல்லாம் போயிடும். முதல்ல அகங்காரம் போகும், நான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் போகும், என் படிப்பு போகும், என்னுடைய புகழ் போகும், என்னுடைய பணம் போகும், எல்லாம் போகும். மிஞ்சி என்ன நிற்கும்? குரு கிருபை நிற்கும். அது வேணும்னா வா. இப்படி தான் நான் சொல்லுவேனே தவிர நீ வந்து என்ன உனக்கு எல்லாம் சரியா பண்ணலாம் சொல்லவே மாட்டேன். நான் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வா. ஏன்னா ஒரு உதாரணம், நான் சங்கர் நேத்ராலயாங்கிற பிஆர்ஓங்கிற பெரிய போஸ்டில் இருந்தேன். ஐ எம் நெக்ஸ்ட் டு நன். டாக்டர் பத்ரிநாத் என்னை அப்படி வச்சுட்டு இருந்தார், டாப் பொசிஷனில் வச்சுருந்தார். 3 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட இப்படி உட்காந்து நான் பேசினேன். யூ டெல் எனிபடி இன் தி கண்ட்ரி, ஜஸ்ட் அ ஃபோன் கால் அவே ஃபார் அவள்கிட்ட பேச முடியும். எந்த ஃபீல்டாக இருந்தால், போலீஸாக இருக்கட்டும், ஆர்மியில் இருக்கட்டும், சினிமா ஃபீல்டில் இருக்கட்டும், எல்லாம் எந்த ஃபீல்டு, மியூசிக் ஃபீல்டில் இருக்கட்டும், இல்லை ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்ன்னு சொல்கிறேன், இல்லைன்னா ரிலீஜியஸ் லீடர்ஸ், எல்லோரும் அவ்வளோ இது. ஸோ அப்படின்னா என் தலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சிவன் சார்கிட்ட போகும்போது சங்கர் நேத்ராலயா பிஆர்ஓ அப்படிங்கிற மனசு வெளியில் எப்படி காமிச்சிக்க மாட்டேன், ரொம்ப நல்ல மாதிரி தான் இருப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும்? அப்படி கம்முன்னு இருக்கும். அவர்கிட்ட போய் போக 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 கடைசியில் காலிடப்பா குருவை தவிர மற்றதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு புரிய வச்சிருக்கார். அந்த அனுபவத்தை கொடுத்துட்டுருக்கார். ஏன்னா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஒரு மடத்தில் சீஃபாக இருக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த பெரிய சுவாமிகள் கேட்டார். எனக்கு ஒரு சபலம் இருந்தது. சிவன் சார் சொன்னார், உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் போகாமல் இல்லை. அந்த உள்ளுக்குள்ள இருந்த ஆசை போயிடுது, குருக்கிட்ட வந்தார். அதுதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும், இந்த பெரிய விஷயமே நடக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள், தலைவலி, வயிற்று வலி, இல்லைன்னா வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் தானே நடக்கும். ஏன் கவலைப்படுற? பெரிய விஷயமே நடக்குது. மனசு மாறுறது கரெக்டு. அதுதான் சொல்லுவேன். இன்டர்னல் பியூரிட்டி வரணும்னா சிவன் சார்ட்டவா. ஏன்னா அவர் வந்து மற்றவா சொன்ன எதையுமே அவர் சொல்லலை. நீ வந்து ரிலீஜியஸாக இருக்கணும், நீ அதுமாரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இதே மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒன்றும் சொல்லுவேன். ஹானஸ்டாக, அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொன்னாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த சித்தர் யாருமே. கரெக்ட். திருமூலர் நிறையா சொல்லியிருக்கார். சிவன் சார் இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எதையும் குறைய சொன்னதில்லை, அதெல்லாம் நீ செஞ்சே ஆகணும். அதுதான் வித்தியாசம் சிவன் சார்கிட்ட. அப்படி அந்த ஹை ஃபிலாசபி சொல்கிறதுனால இதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டார். நீ செஞ்சே ஆகணும், ஏன்னா இதெல்லாம் கடமை. கரெக்ட். செய்யறதுனால புண்ணியம் இல்லை, செய்யலைன்னா பாவம். சிவன் சாருடைய பியூட்டி என்னன்னா, வாட் இஸ் வாட்டுங்கிறத விட வாட் இஸ் நாட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன செய்யணுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுங்கிறது நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுல சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். அதுதான் எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே கும்பாபிஷேகம் அன்னைக்கு டைமிங்ஸ் என்ன? 9 to 10 கும்பாபிஷேகம். 5 days ப்ரோக்ராம் இருக்குது. 30ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. ஆல் ஃபங்க்ஷன்ஸு 30, 31, 1,
2ஆம் தேதி கும்பாபிஷேகம். அதுக்கு முன்னாடி பூர்வாங்கமாக ஒரு நாளைக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க. இந்த இடம் ஒரு பெரிய மிராக்கள். 3.5 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய இடம் 6 மாசமா அந்த ஃபேமிலியை நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த இடத்த நாங்கள் சிவன் சாருக்காக தரோம், நீங்கள் எதாவது பண்ணுங்க. ஐ செட் நோ, அதெல்லாம் எக்ஸ்பேன்ஷன்லாம் வேண்டாம். சிவன் சார் எழுதியிருக்காரு, எக்ஸ்பேன்ஷன் மீன்ஸ் ஃப்ரிக்ஷன் எழுதியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம படம் குவைட்டாக இருக்கலாம் அப்படின்னு. கடைசியில் நாங்கள் இருக்கிற இடத்த, இதெல்லாம் சிவன் சாரோட லீலை, இதெல்லாம் தான் மிராக்கள். இருக்கிற இடத்த அவர் திருப்பி வேணும்னு 18 வருஷத்துக்கு அப்புறமா என்கிட்ட கேட்டார். ஓகே ரைட், இது உங்களோட இடம், எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ மறுபடியும் இவங்க வந்து ப்ரெஷரைஸ் பண்ணேன், நீங்கள் இதை இப்பயாவது நீங்கள் ஒத்துக்கோங்கன்னு. ஐ டோல் தம், சுகமாக இருக்கும்போது நான் வேண்டாம்னு தைரியமாக சொல்லிட்டேன். எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் சரின்னு சொன்னேன்னா ஹானஸ்டி இல்லை. ஐ ஹேட் டு பி வெரி ஹானஸ்ட். சிவன் சார்கிட்டே கேட்கலாம், சீட்டு போட்டு பார்க்கலாம். அவர் எஸ் சொன்னார்னா நான் வாய் முடிக்கிறேன், நோ சொல்லிட்டாருன்னா எஸ் சொல்கிற வரைக்கும் சீட்டு போட சொல்லக்கூடாது, ரைட்டா அப்படின்னேன். எஸ் சொன்னேன். சிவன் சார் எஸ் சொன்னார். இந்த இடத்த 3.5 கோடி ரூபாய் இடத்த சிவன் சாருக்காக எழுதி கொடுத்தார். டிவோட்டிஸ் கேம் ஃபார்வர்ட், இது மாதிரி இந்த இடம் இது எல்லாமே அவர் எங்களுக்கு கட்டித்தரார். சிவன் சாருக்கு நாங்கள் கோவில் கட்டலை, சிவன் சார் ஒரு கோவில் கட்டின்னு இருக்கார். மகா பெரிவா தான் தம்பிக்காக இந்த கோவிலை கட்டுறார். அமெரிக்காவில் மகா பெரிவாளுக்காக ஒரு கோவில் கட்டித்தரு. நாங்கள் எல்லாரும் எங்களுடைய அனுபவம் என்னென்னா, சிவன் சார் தன்னுடைய அண்ணாக்காக ஒரு கோவிலை நியூஜெர்சியில் கட்டி கொடுத்தார். பெரியவா சிவன் சாருக்காக தன் தம்பிக்காக நங்கநல்லூரில் கட்டி கொடுக்குற கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதுதான் எங்களுடைய அனுபவம். ஏன்னா இதில் நடக்கிறது எல்லாமே அனுஷத்தில் நடக்கும். பெரியவாளுடைய ஆராதனை அன்னைக்கு நடக்கும், பெரியவாளுடைய ஜெயந்தி அன்னைக்கு நடக்கும். அங்கே நடக்கிறது எல்லாமே சிவன் சாருடைய புஷ்யத்தில் நடக்கும். நம்ம பிளான் பண்ணி இல்லை, அமையும் அப்படி. சார் வந்து 3 அக்டோபர் பிறந்தார். 1894 பெரியவா பிறந்தார். 1904 சிவன் சார் பிறந்தார். 10 வயசு வித்தியாசம் பெரியவாளுக்கு. 1904 அக்டோபர் 3. சித்தியானது 7th மார்ச் 1996. பிறந்தது வந்து அக்டோபர் மாதம். சரி, கண்டிப்பாக பார்க்குறவா எல்லாரும் இப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸ் வரைக்கும் ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலோட விஷயத்தை எதை சொன்னாலுமே அதில் வந்து பங்கெடுக்கிறவாலாம். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னாலும் சரி, அது ஓடோடி வரவாலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா வந்து வழிபடுறதுக்கும். ஸோ கண்டிப்பாக அது இந்த ஒரு விஷயத்துலையும் நடக்கும். நீங்கள் இவரோட விஷயம் எல்லாருக்குமே இன்னும் தெரிய வரும். கண்டிப்பாக வரும். பிராப்தம் இருக்கிறவாளுக்கு கிடைக்கும், பிராப்தம் இருக்கிறவா வருவா. அந்த எந்த உலகத்தில் இருக்கிற நான் தான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்தானே, இங்கே கோலப்படாதீங்க சரியாக போடும் அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிறேன் என்ன அப்படின்னு இதாக பாருங்க, உலகத்தில் இருக்கிற அவ்வளோ ஜீவனுக்கும் கஷ்டம் இருக்குது. கஷ்டம் துக்கம் இல்லைன்னா அந்த ஜீவன் பிறக்கவே போகிறது இல்லையே. கரெக்டு. பிறக்கும் போதே இட்ஸ் அ ஃபேக்ட் தட், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் தான் பெரிய ஜோசியர், ஏதோ ஒரு பிராரப்த கர்மா இல்லைன்னா பிறக்கவே போகிறது இல்லை. கரெக்ட். எந்த ஜீவனுக்கு ஒரு விமோச்சனம் இருக்கோ அந்த ஜீவனுக்கு தான் இந்த சன்னதியில் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இது எங்களுடைய அனுபவம், ஜஸ்ட் நம்பிக்கை இல்லை, அனுபவம். அதனால் அவள்கிட்ட வந்தால் சாந்தி இருக்குமா, சாந்தியை அவர் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள நான் நான் நினைக்கிற மாதிரி இந்த டப்பா காலியாக இருந்ததுன்னா கிரேஸ் ரொம்ப இருக்கும். கரெக்ட். டப்பாவை நம்ம ரொப்பி வச்சுன்னு வந்தோம்னா கேஸ் வழங்கி போயிட்டு இருக்கோம். கரெக்ட். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். நமஸ்காரம். சார் வந்து பார்த்தோம்னா இங்கே சிவன் சாரோட ஒரு விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கெடுத்துக்கொண்டு அவருக்கு ரெகுலராக அவருக்கும் சரி மகாபெரியவருக்கும் இல்லையா, மகாபெரியவரோட விஷயத்துலையும் மிகப்பெரிய ஒரு பங்கெடுத்துருக்கார். இவரை பார்க்கும்போதே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து நிறைய அவரை பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசம்பிளன்ஸ் தெரியும். அது மாதிரியான ரிசம்பிளன்ஸ் தெரியறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இருக்குது. வேறு என்னென்ன விஷயங்கள் இவர் நிறைய விஷயங்கள் செய்திருக்கார். இப்போ சிவன் சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இவரோட லைஃப்லையும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து பேசிக்கலி சார்ட் அக்கௌண்டன்ட் டேர்ன்டு கிரியேட்டிவ் டைரக்டர். எப்படின்னா கிரேசி மோகனுடைய அண்ட் மாது பாலாஜியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் நாங்கள் 45 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரேசி கிரியேஷன்ஸ்னு ட்ரூப் ஆரம்பித்தோம். மோகன் எழுதுவார், பாலாஜி மெயின் ரோலில் நடிப்பார், நான் டைரக்ட் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட 6500 ஷோஸ் ஆஃப் கிரேசி மோகன் அதெல்லாம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன்.
அது தவிர கிரேசி மோகன் எழுதின எல்லா டிவி சீரியலும் நான் தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். கிரேசி மோகன் எழுதின ஜெரிங்கிற படத்தையும் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இதை தவிர நான் வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் ஜிஎன்பி, பிருந்தாம்மா, பாலகாட் மணியர், பழனி சுப்பிரமணியம் பிள்ளை அவளை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து மகா பெரியவா மணிமண்டபம் ஓரிருக்கை, ஆமாம், அதை பற்றி படம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பெரியவா எனக்கு கொடுத்தார். ஓகே. இப்போ நியூ ஜெர்சியில் மகா பெரியவாவுடைய நம்ம பெரியவா கோவில் அதை பற்றிய படம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பும் எனக்கு மகா பெரியவா கொடுத்தார். ஓகே. ஸோ இதுலேருந்து நான் வரக்கூடியது என்னன்னாக்க 2018 நான் சொன்ன மாதிரி சிவராமன் ஓகே எஸ்எஸ்டி எனக்கு ஃபோன் பண்ணி, என் பேர் சிவராமன் பேர், நான் வந்து நீங்கள் இது மகாபெரிவா மணிமண்டபம் ஓரிருக்கையில் படம் பண்ணுறீர்கள் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் சிவன் சாரை பற்றியும் ஒரு படம் பண்ணணும்னு சொன்னார். நான் வந்து சிவன் சார் யார் சார் அப்படின்னு கேட்டேன். தெரியாதா? எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. இல்லை, மகாபெரிவாவோட பூர்வாசிரம தம்பி அவர். ஓ அப்படியா, பண்ணுறேன், பட் ஒன்றுமே தெரியாதே அப்படின்னோடனே சிவசாகரத்தில் சில அலைகள் அப்படின்ற புஸ்தகம், அது கணேஷ் சர்மா அவர்கள் எழுதியது, அதை கொடுத்தார். அதை படித்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணேன். அந்த கணேஷ சர்மாவும் சாரை பார்த்ததில்லை. ஓகே. ஸோ எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு சார் வந்து ஒரு அனுகிரகம் பண்ணார். இது என்னன்னா, இது அதை படிச்சுட்டேன், பட் நான் வந்து அதுக்கு அடுத்த கட்டம் ப்ரொசீட் பண்ணல. ஏன்னா சரி இப்படி ஒருத்தர் இருந்தார், அதனால என்ன போ அப்படின்னு என்ன சொல்றது பார்க்குற வாழ்க்கைன்னு எனக்கு புரியல. அப்படியே டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ சிவராமனுக்கு வந்து நான் இந்த படம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுங்கிற மாதிரி தோணி எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு ஒரு 5000 ரூபாய் கேஷ் அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். சார், நான் ட்ரஸ்ட்லேருந்து அந்த ஃபண்ட்ஸை கொடுத்தேன், நான் ட்ரஸ்ட்டில் நாளைக்கு வந்து ஐம் ஆன்சரபிள், நீங்கள் பண்ண போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த படத்தை திருப்பி கொடுத்துருக்கோன்னு. நான் சொன்னேன், நீங்கள் கொடுத்த கேஷ் அப்படியே மகாபெரிவா படத்துக்கு முன்னாடி வச்சுருக்கேன், அதே கேஷையும் திருப்பி தரேன், அது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னா. இது நடந்த 2 நாளில் நான் இதை கனவுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இது கனவு இல்லைன்னு மறுநாள் காத்தால தெரிஞ்சுது. ராத்திரி 2:30 மணி நான் தூங்கிட்டு இருக்கேன். நான் என் ரூமில் தனியாக தூங்கிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபும் என் டாட்டர் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் 2 பேரும் இன்னொரு ரூமில் தூங்குறாங்க. சார் வந்து நான் உங்கள் ஆற்றுக்கு வரேன்னு சொல்கிறேன். நான் உடனே எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் மடியெல்லாம் கட்டிட்டு கிடுக்குன்னு அந்த ரூமுக்கு போய், சிவன் சார் நம்ம ஆற்றுக்கு வர, நீங்கள்லாம் எழுந்துருக்கோம் எல்லாரும். கனவுல வந்தது நான் சொல்கிறேன். ஓகே. நான் வந்து கனவுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே. அவெல்லாம் எழுப்பி கதவை திறக்கிறேன். சார் வர்றார். எங்கள் வீட்டு சோஃபாவில் வந்து சார் உட்காந்துக்கிறார். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறோம். ரியலாவே இல்லை, இது நான் கனவுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே. கார்த்தால எழுந்த உடனே வந்து, நேற்று என்ன எனக்கு ஒரு கனவு தெரியுமா, இந்த மாதிரிலாம் நடந்தது, இது நீங்கள் கனவுன்னு நினச்சிட்டு இருக்கேள், இந்த கூட்டை அடிச்சு எழுதிங்க. ராத்திரி எழுந்து குளிச்சுட்டு மடியெல்லாம் கட்டிட்டு எங்களெல்லாமும் எழுப்பி கதவை திறந்து சார் வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன். சார் வந்துட்டார். நமஸ்காரம் பண்ணும்போது நீங்கள் நமஸ்காரம் பண்ணேன், நாங்களும் பண்ணால் எங்கள் கண்ணுக்கு தெரியல, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கார் போல இருக்குன்னு சொன்னேன். ஓகே. ஸோ இது நடந்து 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு பொறி தட்டித்து, அந்த படத்தில் நான் என்ன மாற்றம் சொல்லணும், அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம பகவான்கிட்ட போயிட்டு இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாம் வேண்டிக்கிறோம். நம்மளுக்கு அருள் புரியணும்னு பகவானே நேரில் வந்து பண்ண முடியாது. தன்னோட ரெப்ரசன்டேட்டிவாக சில பேர் அனுப்புகிறார். அவர்கள் தான் குருமார்கள். கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் சிவன் சார். அதனால நம்ம போய் அவரை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு எப்போ தேவையோ அவரே வந்து நம்ம கிட்ட தெரியப்படுத்திப்பார்னு அதுல ஒரு கிரக்ஸ் வச்சோம். அதுலேருந்து 6 மாசத்துல இந்த படம் முடிஞ்சிட்டு. இன்னைக்கும் இந்த சிவசாகரத்தில் நான் போய் நித்திய பூஜை பண்ணும்போது புதுசா வருவா, சிவசாகர கேட்பாரு எப்படி தெரியும், இல்லை உங்க பெரியவா புராணம் சேனல்ல ஆத்ம ஞானின்னு ஒரு படம் இருக்கே, அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு உடனே அவர் சொல்லுவார், இவர் தான் அதை எடுத்தார் அப்படின்னு. ஸோ அந்த பாக்கியத்தை சார் எனக்கு கொடுத்தார். ஓகே ஓகே. அதே மாதிரி எனக்கும் சரி கணேஷ் சர்மா புத்தகம் எழுதி வச்சார், என்ன படம் பண்ண வச்சார், பட் நாங்கள் அவர் பார்த்ததில்லை. ஓகே. நான் பார்த்தது இப்படிதான், நான் கடவுள் நினைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தது. ஓகே ஓகே. 2018. ஓ சரி சரி சரி. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் ரெகுலர் சிவசாகர், ஏன்னா சிவசாகருக்கு பக்கத்தில் நான் வீடு. ஸோ நித்திய பூஜை அங்கே சொல்கிறேன், கொட்டிவாக்கத்துலையா, அந்த கண்ணஞ்சாவடியில். ஆமாம், கண்ணஞ்சாவடி, நான் பெருங்குடி. சரி சரி. ஸோ அங்கே வந்து நித்திய பூஜை ஸ்லாட் எடுத்துப்போம், ஒரு வாரம் அந்த நித்திய பூஜை பண்ணுவேன், அதை பற்றி வீடியோ பண்ணி போடுவேன். அப்புறம் சிவசாகர் இப்போ வந்து பானத்தில் சாருக்கு மூலவர் வந்துருக்கு, அதை பற்றி ஒரு போன வாரம் ஒரு படம் பண்ணேன். ஸோ நேத்தி வந்து அவர் பானம்ங்கிறது வந்து சிவன் சாருக்கு மூலவர் பானம் ஆகிட்டார்.
நேற்று சிவ வீதி, அதாவது கபாலீஸ்வரர் கோவில் மாட வீதியில பிரமாதமா தேர்ல வந்து சார் ஊர்வலம் வந்தார். அதை பத்தி இப்போ எனக்கு நித்திய பூஜை புதன்கிழமை அந்த வீடியோடு சேர்த்து இதையும் போடுவேன். இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். சத்சங்கம் நம்ம சனிக்கிழமை இன்னைக்கு அந்த SSTல சத்சங்கம் நடக்கும், அதுலேயும் கலந்துப்பேன். அப்படிதான் போயிட்டு இருக்கேன். சரி சரி சரி. ஸோ அப்போ இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு அது அவருடைய காட்சி கொடுத்து எல்லா விஷயமுமே ஆமாம். இப்போ இந்த இப்போ போன வாரம் வந்து இந்த என்ன லெவலில் இது போயிட்டு இருக்கு அப்படின்றத பற்றியும் சிவராமன் பேசி இது மாதிரி இருக்கு. இது வந்து நாங்கள் வந்து நீங்கள் வந்து இதில் சேர்ந்துக்கோங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்து தயாராக சார் வந்து யாரை விருப்பப்படுறாரோ அவரை சேர்த்துக்குவார். ஆமாம். ஸோ நாங்கள் தேர்தலில் வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு தயாராக இருந்தோம். சார் வந்து எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ உங்களை சேர்த்துருப்பாருன்னு அதில் சொல்லியிருக்கேன். சரி சரி சரி. மற்றபடி நான் இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு உங்களை பற்றி நான் இங்கே சொல்லும் போதே ஆரம்பத்தில் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்க்குறதா எல்லாருமே நினைப்பான்னு சொன்னேன். அப்பாவை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. அதாவது பிரம்மஸ்ரீ TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஹரிகதா எக்ஸ்போனன்ட் தெரிஞ்சிருக்கோம். அவர் தான் எங்கள் அப்பா. அண்டு வந்து எங்கள் அண்ணா அவர் வந்து ரைட்டர், டைரக்டர், ஆக்டர் மௌலி, அவர் எங்கள் அண்ணா. சரி சரி. ஏன்னா எல்லாருக்கும் அதை பார்த்த உடனே அந்த ஒரு ஜென்ரலாக அவங்க பார்த்து இதில் என்ன ஃபின் பிரதர் மாதிரி இருக்கும் இல்லையா நீங்கள் பார்த்தேன்னாக்கா? அவர் ரொம்ப பெரிய. ஆமாம். இதில் என்னன்னாக்கா எங்கள் அப்பா ஸ்டேட் பேங்க்கில் ஆஃபீஸரை ஒர்க் பண்ணிட்டு தான் கதாகலட்சுமம் பண்ணார். ஓகே. மௌலி வந்து பிடெக் பண்ணிட்டு சீஸ்ப்ரோ பாண்ட்ஸில் குவாலிட்டி கண்ட்ரோல் பேக்கேஜிங் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு தான் ட்ராமா எழுதி அப்புறம் ஃபுல் டைம் ஆனார். அதே மாதிரி நான் வந்து முருகப்பா குரூப்பில் ஒரு பெரிய ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக 12 வருஷம் இருந்துகிட்டே இதையும் பண்ணி ஒரு ஸ்டேஜில் ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ பிகேம் திஸ். தட் இஸ் அ காமன் அமன் ஆல் த 3 of us. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வந்து இப்போ பெருங்குடியிலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ இதை பற்றி சொல்கிறதுக்காகவே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. என் பேர் லக்ஷ்மி. நான் ஒரு வாலண்டியராக இருக்கேன் அங்கே சிவசாகரத்தில். எனக்கு வந்து சாருன்றதுலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் சாரோட அனுகிரகம் எனக்கு நிறையா இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சார் இருக்கேன்றது எனக்கு பரிபூர்ணமாக தெரியும். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் நினச்சிப்பேன் எது எடுத்தாலும் சார் 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 சார்னா எங்கள் பசங்கள்லாம் கேள்வி பண்ணுவாங்க, என்னம்மா சார் 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 அப்படின்னு வாங்க. ஆனால் அது எனக்கு வந்து ஊறிட்டு உடம்புல எது எடுத்தாலும் சார் அப்படின்னு சொன்னாலே எனக்கு அது வந்து திருப்தி ஆகிற மாதிரி இருந்தது. நான் வந்து ஜெயந்திரா காலனிக்கு கொரோனா டைமில் வந்து இங்கே செட்டில் ஆனோம். அதனால அப்போ வந்து அங்கே உட்காந்துருப்போம். இப்போ கொரோனா, இப்போ சிவசாகரம்னு இருக்குது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் டெய்லி போவேன். அப்புறமா தெரிஞ்ச உடனே போயிட்டு நிர்மாலியா எடுப்பேன், ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பேன், அப்படியே பழகிட்டே இருப்பேன். அங்கே ஏதாவது செஞ்சோன்னா ரொம்ப சார் மேலே ஒரு ஈடுபாடு ஜாஸ்தியாகிடுது. அது சாரோட அனுகிரகத்தில் எங்கள் ஆத்துக்காருக்கும் திருப்பி விட்ட வேலையே திருப்பி கிடச்சிது. அப்புறம் அவரும் போயிட்டு இருந்தார். அது மாதிரி என்னோட லைஃப்பில் வந்து சார் அவ்வளோதான், அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாதுன்ற லெவலுக்கு போயிட்டேன். அதனால் அப்படியே போனதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா சார்கிட்ட இருக்கும், அவர் நம்மளை பார்த்துப்பேன். அதான் மெயின் திங் என்னென்னா, எனக்கு நான் பெங்களூர்லேருந்து இங்கே வரும்போது என்னால் ஒரு படி கூட எடுத்து நடக்க முடியாது. அழுதுண்டே இருப்பேன். அந்த பெங்களூர் வெதரில் என் கால் நடக்க முடியாதனால எப்போ பாரு அழுதுண்டே இருப்பேன். ஆனால் சார்கிட்ட போய் அதான் அழுவேன், சார் எனக்கு நடக்க முடியலையே, சார் நடக்க முடியல. ஆனால் ஒரு தெம்பு சார் சன்னதிக்குள்ளே போனோட என்ன தெம்பு வருதுன்னா திருப்பி நடப்பேன், ஓடுவேன், இங்கே பண்ணுவேன், அங்கே பண்ணுவேன், எல்லாம் அது அந்த படியை விட்டு இறங்கினா திருப்பி வலி வந்துடும். சரி நினச்சிக்க சார்கிட்ட இருக்கும்போது மட்டும் ஏன் வலியே இல்லாமல் இருக்கேன், சார்கிட்ட வந்து வெளியே வந்தோன்னே வலி இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிட்டு நான் எனக்குள்ளேயே நினச்சிப்பேன். அப்போ தான் நினச்சிப்பேன் சார் நம்மளை அப்படி காப்பாற்றின்னு இருக்கார் அப்படின்றதுனால எனக்கு மனசு ஃபுல்லாக சார் தான், வேறு எதுவுமே தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் சார் பார்த்துப்பார், சார் பார்த்துப்பார், சார் பார்த்துப்பார், அவ்வளோதான். அந்த ஒரு ஆனந்தம் தான் இருந்தது. அதே மாதிரி போயின்னு இருந்தது. அப்புறம் நங்கநல்லூர் சார் வரப்போறார் அப்படின்னு தெரிஞ்சவொடனே சரி சார் நங்கநல்லூர் போறார், நம்மளும் இனிமேல் நங்கநல்லூர் போகணும்னு மனசில் தீர்மானிச்சிட்டேன். ஆனால் வீட்டில் அவா ஒத்துக்கணும், பசங்க ஒத்துக்கணும், அவா ஒத்துக்கணும்னு கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு நிரண்டல் இருந்துகிட்டே இருந்தது. எப்படா இது அதையும் போய் சார்கிட்ட போய் சொல்லுவேன். ஆனால் நடந்ததெல்லாம் சொல்லிடுவேன், சார் நான் இது மாதிரி பண்ணணும் சார், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் எனக்கு இருக்கணும், எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும்னு. மாமா சொன்ன மாதிரி பாக்கியம் செய்தோர் தரிசிப்பும் பரம பாக்கியமேன்ற மாதிரி எனக்கு அது ஒன்று தான், நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம், சார் நம்மளை விட மாட்டார், அந்த ஒரு இது மட்டும் எனக்கு எப்போ பாரு இருந்தது. அது மாதிரி வீடு பார்க்கணும், எப்படா இவாளா ஒத்துப்பாளா, இங்கே வர ஒத்துப்பாளா, எல்லாம் அங்கே வந்து நல்ல பெரிய வீட்டில் இருந்துட்டோம், அது மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், நங்கநல்லூர் திருப்பி அந்த வரணுமே அப்படின்னு மனசில் நினச்சினேன்.
எதேச்சா நாங்கள் இப்படி இந்த கணேச மண்டலி அப்படின்னு பார்த்துட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு மாமி ஓடி வந்தா, கையை பிடிச்சா, லட்சுமி உனக்கு வீடு தேடிட்டு இருந்தே வா அப்படின்னு கூட்டின்னு போனா. சாரே வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நேராக கையை பிடிச்சிட்டு போனா, மாமா பார்த்தா அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குமா, வாஸ்துலாம் நல்லா இருக்குமா அப்படின்னா. வேற ஒண்ணுமே கேட்கல. நான் எங்க ஆத்துக்கார கூட கேட்கல, பசங்கள்கிட்ட கூட கேட்கல. நேராக வீட்டுக்கு போனால் நான் வீடு பார்த்தாச்சு, நம்ம போய் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். அதே மாதிரி அவரே அமைச்சு அவர் வர்றதுக்கு 1 மாசம் முன்னாடி என்னை கொண்டு வந்து அவர் பக்கத்துல என்னை உட்கார வச்சுட்டார். இதுக்கு மேல எனக்கு பாக்கியன்றது வேற ஒண்ணுமே கிடையாது. சார் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அது மாதிரி சார் கிட்ட வந்து நம்ம சார் நீங்க தான் அப்படின்னு சரணாகதி அடிச்சுட்டாருன்னா அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். இது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சாரை நினைச்சுட்டு இங்க வந்துட்டு தியானம் பண்ணிட்டு நம்மளால என்ன முடியுமோ அதை சாருக்கு பண்ணிட்டு அப்சல்யூட் ஆனஸ்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது தான் சாரோட. அதை மனசுல நினைச்சிட்டு இருந்தானா சார் நம்மளை கூடையே வச்சுட்டு இருப்பார். நமஸ்காரம்.